அந்த மரத்தின் உச்சியில் ஒரே ஒரு கனி மாத்திரம்தான் இருந்தது. அது ஆரஞ்சு பழம் போல இருந்தது. அந்த கனியை பறித்தேன். அந்த கனியில் இயேசுவே ஜீவ விருட்சம் என்று எழுதியிருந்தது. அப்பொழுது அந்த ஆவியானவர், அந்த கனியை புசித்து பார் என்றார். நான் அதன் தோலை உரித்து பார்த்தேன். அதில் 9 சுளைகள் இருந்தன. அதன் ஒவ்வொரு சுளையின் மீதும் ஒவ்வொரு வார்த்தைகள் இருந்தது. முதல் சுளையில் அன்பு என்றும், அடுத்த சுளையில் சந்தோஷம் என்றும், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்று 9 சுளைகள் இருந்தன. அவைகள் ஒவ்வொன்றையும் நான் ருசித்தேன். அதன் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு சுவை காணப்பட்டது. நான் அவைகளை எடுத்து சுவைக்க சுவைக்க அவைகள் மீண்டும் மீண்டுமாக தானாக அதே இடத்தில் முழுமையடைந்து கொண்டிருந்தது. பிறகு அந்த புறா கூறியது, உன் கிரியைகளை கனியாக ருசித்துக் கொண்டிருக்கிறாய். எப்பொழுது உன் கிரியைகள் நிற்குமோ அப்பொழுது அந்த கனி கெட்டு அழுகிவிடும் என்று எச்சரித்தது. இந்த கனியில் உள்ள 9 சுளைகளையும் முழுமையாக இருந்தால் மாத்திரமே அந்த கனி கெட்டு போகாமல் உன்னை நித்திய ஜீவனுக்குள் கொண்டு சேர்க்கும் என்றது. அந்த கனியை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கினேன். அப்பொழுது அந்த மரத்தில் ஒரு தோல் பை ஒன்று மாட்டியிருந்தது. அதன் மீது ஜெபம் என்று எழுதியிருந்தது. அந்த புறா சொன்னது, நீ அதனுள் அந்த ஆவியின் கனியை பத்திரப்படுத்திக் கொள். ஏனென்றால் பிசாசின் கண்களுக்கு அவைகள் மறைக்கப்பட்டு இருக்க வேண்டும். இல்லை என்றால் ஆவியின் பெருமையை உனக்குள் வரவழைத்து அந்த கனியை உன்னிடமிருந்து எடுத்து விடுவான் என்று ஜாக்கிரதையோடு ஆவியின் கனிகளை காத்துக்கொள். இதுவே உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள பரலோகத்தின் திறவுகோலாக இருக்கிறது என்றது. மத்தேயு 16:19 எனக்கு நினைவு கூறப்பட்டது. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். கையில் வைத்திருக்கும் இந்த கனியை கொண்டு போய் அந்த சிறிய வாசலில் உள்ளே அந்த இணைந்து காணப்படும் அந்த கரத்தில் வை என்றது அந்த புறா. நானும் அப்படியே அந்த கரத்தில் அந்த கனியை வைத்தேன். அப்பொழுது அந்த கனியிலிருந்து சாறு வடிந்தது. அந்த சாறு அந்த கரத்தை நிரப்பியது. உடனே அந்த புறா கூறியது, அந்த கனியை எடுத்து பத்திரப்படுத்தி வைத்துக்கொள் என்றது. நான் அந்த கனியை எடுத்து கொண்டேன். உடனே அந்த 2 கரமும் விலகி அந்த கதவு திறந்தது. அப்பொழுது அந்த கதவு ஒரு மகா சத்தம் எழுப்பியது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று 7 முறை ஒரு பெரிய முழக்கத்தோடு சத்தம் எழுப்பி அந்த கதவு திறக்கப்பட்டது. அதற்குள் நுழைய முயற்சித்தேன். மிகவும் நெருக்கமாக இருந்தது, சிரமமாகவும் இருந்தது. ஆனால் அந்த வழியின் உள்ளே அதன் மறுமுனையில் ஒரு வெளிச்சம் காணப்பட்டது. நான் மெதுவாக அந்த வெளிச்சத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தேன். அதன் உள்ளே நகர நகர இருபுறமும் என்னை 2 சுவர்களும் என்னை இன்னும் அதிகமாக நெருக்கிக் கொண்டே இருந்தது. அதன் வலதுபுற சுவற்றில் உலகம் என்று எழுதியிருந்தது. அதன் இடதுபுற சுவற்றில் மாமிசம் என்று எழுதியிருந்தது. என்னால் நகர முடியவில்லை. அப்பொழுது என் எலும்புகள் முறிந்து போகும் அளவுக்கு வேதனைப்பட்டேன். ஐயோ இயேசுவே, இந்த பாதையிலிருந்து என்னை காப்பாற்றும் என்று தூக்கிவிடும் என்று கதறினேன். அப்பொழுது அந்த புறா சொன்னது, இந்த மாமிசம் என்ற சுவற்றை பார்த்து, உன்னை எனக்கு கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல் என்றது. நானும் அவ்வாறே கூறினேன். உடனே அந்த சுவர் கண்ணாடியை போல நொறுங்கி விழுந்து கீழே விழுந்து துகள் துகள்களாய் போனது. அப்பொழுது அந்த துகள்கள் கச்சிதமான ஒரு செருப்பாக மாறியது. நீ அந்த செருப்பை போட்டுக்கொள் என்றது அந்த புறா. நான் கட்டாயம் இந்த செருப்பை போட்டுக்கொள்ள வேண்டுமா என்றேன். ஆம், கட்டாயம் இந்த நீ செருப்பை போட்டுக்கொள்ளதான் வேண்டும் என்றது. ஏனென்றால் இந்த மாம்சத்தை ஒடுக்கி அதை உனக்கு கீழ்ப்படுத்தி வைப்பதுதான் உனக்கு ஆவிக்குரிய சமாதானத்தை தரும். அதுவே உன் ஊழியத்தின் ஆரம்பமாகவும் இருக்கும் என்றது அந்த புறா. எபேசியர் 6:15 வாசிக்கும் பொழுது, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும் என்ற வசனம் நினைவு கூறப்பட்டது. பிறகு வலதுபுறத்தில் உள்ள உலகத்தை பார்த்து புறாவிடம் கேட்டேன், ஏன் இந்த உலகம் என்னை நெருக்கும்படி என்னை பகைக்கிறது என்று கேட்டேன். அதற்கு அந்த புறா, நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. யோவான் 15:19 இதில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் இந்த உலகத்தை பார்த்து என்ன கூற வேண்டும் என்று புறாவை பார்த்து கேட்டேன். அதற்கு அவர், உலகமே, உன்னை ஜெயித்தவர் என்னோடு இருக்கிறார். உன்னில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல் என்றார். அப்படியே நான் சொன்னேன். உடனே உலகம் என்ற அந்த சுவர் என்னை பார்த்து நடுக்கம் கொண்டு சற்று விலகி நின்றது. நான் வேகமாக நடந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த புறாவிடம், எனக்கு இவ்வளவு அற்புதமான காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறாயே, உன்னை எனக்கு மிகவும் பிடித்து விட்டது. உன்னை நான் எப்படி அழைக்க வேண்டும் என்று கேட்டேன். நான் உனக்கு சிறந்த உண்மையான நண்பன். நீ நண்பர்களை எப்படி அழைப்பாயோ அப்படியே என்னை